ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ராஜா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நாங்கள் அதை மற்றவர்களுக்கும் ராஜா உமக்கு சாட்சியாக இருந்து ராஜா உம்முடைய வசனத்தை பிரதிபலிக்கும்படியாக எங்களை ஒப்புக்கொள்ளுங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க எப்படி இருக்கீங்கிறத ஒரு வசனத்தின் மூலியமா உணர்த்தினார். அதை நான் காமிச்சிட்டு நான் அப்புறம் இன்னைக்கு உண்டான வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். யோவானால எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சிமிர்னா சபைக்கு சொல்ற விஷயம்தான். 2வது அதிகாரம் 9வது வசனம். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அப்படின்ட்டு, அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியில பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஐஸ்வர்யவான்களா இருக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய கரத்துல விலையேற பெற்றவங்களா இருக்கீங்க. ஆனாலும் நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு உண்டான தரித்திரம் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க மேபி நினைக்கலாம், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும், என்னுடைய அழுகை யாருக்கு தெரியும், என்னுடைய நிந்தனை, வேதனை, அவமானம் இதெல்லாம் யாருக்கு தெரியும், எங்க வீட்டில் இருக்கிற எங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே தெரியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா போய் ஓகே. உங்களை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களை உற்று நோக்கிட்டே இருக்கார். அவர் தான் சொல்றாரு, நீங்க ஐஸ்வர்யமானா இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற தரித்திரத்தை பாரு அப்படின்ட்டு. அதாவது உங்க மேல பற்று உறுதியா நோக்கமா இருக்கிற தேவனை அவர் தம்முடைய அன்பை உங்களுக்கு நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளும்படியா, உணர்ந்து கொள்ளும்படியா இந்த வசனத்தின் மூலியமா என்கிட்ட இடைப்பட்டார். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு முக்கியமா ஒரு வசனத்தை எடுத்து அதுல ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது என்னன்னா ஊழியத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது எதுக்குன்னா, நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமலே இல்ல குழந்தை விளையாட்டும், நீங்க வசனத்தை கவனிங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சரியா? நீங்க இதுல நிறைய பேர் மரித்தமே போயிருக்காங்க. நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கோம், நம்ம இங்க வந்ததனுடைய நோக்கம் என்னன்னே கடைசி வரைக்கும் தெரியாம, இன்னும் சொன்னா பல ஊழியர்கள் கூட அதை தெரிஞ்சுக்காமலே தங்களை மாய்த்து கொண்டது உண்டு. ஓகேவா? உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கனால இதை கர்த்தரே அதுவும் இந்த கடைசி காலத்துல அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நம்ம யாருன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் யாரு, தேவனுக்கு யார் அப்படின்னா, அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 அதிகாரம் 5வது வசனம். யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கலாம் முடிஞ்ச சத்தமா? போதும் சிஸ்டர். அதாவது அவருடைய ரத்தத்தின் 6வது வசனம் இல்லையா, நான் 5 தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்காரு. எதுக்காக கழுவி இருக்காருன்னா, அவர் கழுவி நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமா பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் நிக்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ வசனம் அழகா சொல்லுது, அதை பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் தெய்வனை தரிசிக்க முடியாது அப்படின்ட்டு இல்லையா? அப்போ அந்த நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்கிற சிந்தனை இரவும் பகலும் நம்மளே ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம இது செய்யறது சரியா தப்பா, சரியா தப்பான்னு ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்யற கிரியைகளை வச்சு, வசனத்தை வச்சு நம்ம இது சரியா தப்பான்னு நிச்சயமா நம்மளை நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. அதாவது நாம ராஜாக்களும் ஆசாரியர்களும் அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிதான் அந்த வசனத்தை மேற்கோள் போட்டு காமிச்சேன். அதே மாதிரி 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம், இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் உறுதியா இருக்கும். உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க பெற்ற ரட்சிப்பை, உங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நீங்க மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்ட்டு இங்க உறுதிப்படுத்தி இருக்காரு இல்லையா? பேதுரு, ஆவியானவர் பேதுரு மூலியமா நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சரியா?
ஓகே, இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா ஊழியம் வந்து இவங்க தான் செய்யணும். நிறைய பேர் நிறைய சபைகள்ல இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் கனமான ஊழியத்தை வந்து ஒருவனாலும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஓகேவா? ஆக்சுவலா அதுக்கு மேலும் கீழேயும் கூட வாசிங்க. ஓகேவா? அந்த பொறுப்பு, பிரதான ஆசாரியரா இருக்கிற அந்த பொறுப்பு, அது ஆக்சுவலா கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேவா? நம்ம ஒவ்வொருத்தரும் ரோமர் 8:29 படி அவரை போல அழைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பா தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகேவா? சொன்னவங்க யாரும் தப்பா சொல்லல, சொன்னது கரெக்ட் தான். நீங்க உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க விதம் ஒருவேளை தப்பா இருக்கலாம். ஓகே, புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே ஊழியக்காரங்க தான். நீங்க தாயின் கருவுல உருவாறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி அழைக்கப்பட்டு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பா கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தியே ஆகணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப் டைம்ல பிரதானமா 5 ஊழியங்கள் இருக்கு, முழு நேரமா செய்யறதுக்கு. ஓகேவா? அது எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இருக்கு. எடுக்க வேணாம், 5 ஊழியம் இருக்கு. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷக ஊழியம், மேய்ப்பர், போதகர் அப்படின்ட்டு. ஓகே, இது தவிர வேற ஒரு 22 இருந்து 27 ஊழியங்கள் வரைக்கும் இருக்கு பைபிள்ல, புதிய ஏற்பாட்டுல. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஊழியம் தெரியாது, சரியா? அப்ப அந்த முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்படுறது தான். அது கூட வந்து நம்ம அந்த ஆரோனை போல அழைக்கப்பட்டால் அந்த வசனத்தை கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க அந்த வசனம் உங்க மைண்டுக்குள்ள இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா ஆரோன் ஊழியத்துக்கு அழைக்கப்படவே இல்லை, மோசே தான் அழைக்கப்பட்டான். ஓகேவா? இதை எதுக்கு சொல்ற மீன்ஸ், உங்களுக்கு பிரசங்கிச்சவங்க பொய் சொல்லல, நீங்க உட்கார்ந்து வேதத்தை ஆராயணுங்கிறதுக்கு வேண்டிதான். ஓகேவா? சரி, நான் இன்னைக்குள்ள தலைப்புக்குள்ள போயிடுறேன். ஓகேவா? அப்போ நம்ம எல்லாருமே ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருக்குன்னு நாம கண்டிப்பா அவருடைய சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. ஊழியம்னா அதுதான். ஊழிய ஸ்தாபனத்துல இணைஞ்சிருக்கதோ, ஒரு ஊழிய ஸ்தாபனத்துல இணைஞ்சு வேலை செய்யறது பேர் ஊழியம் கிடையாது. ஓகே, பிதாவுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்தின்படியே செய்யறதுக்கு பேர் தான் வந்து ஊழியம். உதாரணத்துக்கு நோவா எடுத்துக்கோங்க. நோவாக்கு என்ன ஊழியம்னா வந்து பேடை கட்டுறது. ஓகே, அதுதான் ஊழியம். மோசைக்கு ஆசரிப்பு கூடாரம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம வாசிக்கும் நமக்கு தெரியும். ஓகேவா? அவர் சொன்ன விதமாவே செஞ்சு முடிக்கிறார் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஊழியம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே அந்த ஊழிய பாரத்துல ஸ்டார்டிங் வந்து நம்மளா தான் செய்வோம். கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த பாரத்தை ஆவியானவர் உள்ள வைப்பாரு. அப்படி ஆரம்பிக்கும், முடியும் போது இப்படிதான் முடியணும். ஹல்லேலூயா. சரி, உபாகமம் 10:8 இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு இங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியா என்ன அனுப்பியிருக்கார். சரியா? உபாகமம் 10வது அதிகாரம் 8வது வசனம் நானே வாசிக்கிறேன். அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே வசனத்துல அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை பிரதானமா எதுக்கு பிரிச்சு எடுத்தாருங்கிறத இந்த ஒரு வசனத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லேவி கோத்திரத்தை எதுக்கு தான் நான் பிரித்து எடுத்தேன் அப்படின்ட்டு. ஓகே, பாக்கி 12 கோத்திரம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரம். ராஜாக்களுக்குன்னு வந்து யூதா கோத்திரத்தை வச்சிருப்பார். அதுலதான் அவன் முதல்ல அந்த தேவன் நியமிச்ச தாவீது ராஜாவும் சரி, கடைசியா வந்து கிறிஸ்து இயேசு ஆகிய ராஜாவும் சரி யூதா கோத்திரத்துல வராங்க. லேவி கோத்திரம் அவருக்கு பணிவிடை செய்யும்படியா, ஆசாரிய ஊழியர்கள் செய்யும்படியா அந்த கோத்திரம் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல நம்ம அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். நம்ம எல்லாருமே ராஜாக்களும் நம்ம எல்லாருமே ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் இந்த வசனத்தை வந்து இங்க கொடுத்திருக்காரு. சரியா? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற லேவி கோத்திரமா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் ஊழியக்காரங்க தான் சொல்லிட்டு இங்க மைக்கு பிடிக்கிறதுக்கு வந்து சண்டை போட்டுறக்கூடாது. சரியா? எனக்கு மாஸ்டர் வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு பிரசங்கம் பண்ண விடல, இது ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கு. சரியா? நீங்க இங்க 1/2 மணி நேரம் நிக்கணும்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு 6 மணி நேரமாவது தேவ சமூகத்துல இருந்துருங்க, குறைஞ்சபட்சம் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோட்ல பட்டியல் போட்டு லிஸ்ட் போட்டு வந்தாலும் அந்த டைம்ல ஆவியானவர் சொல்றதை உணர்ந்து இது இல்லைன்னு அதை அப்படியே மூடி வச்சுட்டு அவர் சொல்றதன் படி நீங்க இங்க வாயை திறக்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வசனத்தை பப்ளிக்கா பேசுறதுக்கு தகுதி இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஈவன் நீங்க சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியில இருந்தாலும், ஏன்னா தேவனுடைய வார்த்தைங்கிறது அது ஈரப்புறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கு. அவங்கள குத்தி மாத்தும், நம்மளையும் குத்தி மாத்தும். ஓகே, நம்ம அவர் வசனத்தை வார்த்தைய தவறா நம்ம கையாண்டோம்னா நம்மள அழிச்சே போட்டுரும். ஹல்லேலூயா. 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 இருக்கீங்க தானே? சரி, இந்த 3 விஷயத்த மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன்.
சரியா? இந்த 3 விஷயம் என்னன்னா, லேவி கோத்திரம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஒண்ணு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு, 2வது ஆராதனை செய்யறதுக்கு, 3வது ஆசீர்வதிப்பதற்கு. ஹல்லேலூயா. இதை நான் அப்படியே ரிவர்ஸ் வந்து சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ ஆசீர்வதிப்பதற்கு லேவி கோத்திரம் எதுக்கு, அதை நீங்களும் நானும் இந்த பூமியில எதுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம்னா, தேவ ஜனங்களை, ஓகே, எல்லா ஜனங்களும் தேவனால தான் வந்து உருவாக்கப்பட்ட பூமியில வந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நம்ம யார் மேலேயும் தப்பான சிந்தையே நமக்கு இருக்கவே கூடாது. ஓகே, மத்திய 4 நினைக்கிறேன், 4:44 நினைக்கிறேன். ஓகே, உங்க சத்ருக்களை சிநேகியுங்கள், அந்த வசனத்தை யாராச்சும் ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதாவது இது எதுக்கு உங்களுக்கு மேற்கொள்ளுக்கு எடுத்து காரணம், நம்ம எப்படி இருக்கணும் ஸ்பிரிச்சுவல், அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல கழுவப்பட்டவங்களுக்கு இருக்க வேண்டிய பேசிக் சுபாவமே வந்து இது. ஓகே, மற்றவங்களை மன்னிக்கணும், ஓகே, அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க நீங்க நினைக்கலாம், உங்க ஹஸ்பண்டாவே இருக்கலாம், இல்ல உங்க ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், இவங்களே உங்களுக்கு எதிராக இருப்பாங்க. நீங்க உங்களுடைய சுபாவத்தை மாற்றத்தக்கதா அவங்க செய்யறது நமக்கு கோபத்தை வர வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்க சாந்த குணத்தோட அமைதியா இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு வேண்டி ஜெபிக்கலாம். ஓகேவா? அவங்க மனம் மாறதுக்கு நீங்க திறப்புல வந்து நிக்கலாம். சரியா? நம்மளுடைய சுபாவம், நமக்குள்ள தேவன் மறைச்சு வச்சிருக்க சுபாவம் இது. ஓகே, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சுபாவம் இருந்தா தான் உங்களால ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க மனசார நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டுல இருக்கிற உங்க மாமியார், மருமகள், இல்ல அப்பா அம்மா, பிள்ளைங்க மனசார என்னால எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும் சொல்ல முடியுமா? 2வது, உங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களால மனசார ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்ல முடியுமா? 3வது, அக்கம் பக்கத்துல இருக்காங்க இல்லையா, இல்ல வேலை செய்யற இடத்துல யோசிச்சு பாருங்களேன், நம்மளை எதுக்கு அழைச்சு இருக்காரு? ஓகேயா? தேவன் நம்ம மூலியமா இந்த பூமிக்கு வெளிப்படணும் இல்லையா? இந்த உலகத்துல வெளிச்சமா தானே உங்களெல்லாம் வச்சிருக்காரு, உப்பா தானே வச்சிருக்காரு, வசனம் அப்படித்தானே சொல்லியது. அப்ப நம்ம அந்த சுபாவத்தோட இல்லைன்னா நம்மளை கொட்டிடுவாங்க. ஓகேயா? கர்த்தரே அவர் மொத்தத்திலையும் வந்து நம்மளை அடிச்சு போடுறதுக்கு துணிவார் நிச்சயமா. ஓகேவா? அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை அழிக்கிறதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்ட 6வது அதிகாரம் ஆதியாகமத்துல பாக்குறோம். நோவா ஒரு மனுஷனை தவிர மற்ற எல்லா ஜனங்களையும் அவன் நிமித்தம் அவன் ஃபேமிலியை விட்டாரு, பாக்கி எல்லாரையும் அழிக்க அவர் துணியவே இல்லை. இந்த பூமி அக்னிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஜீவனோட இருக்கோம்னா அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேங்கிற அந்த வாஞ்சையோட தாகத்தோட தேவ சமூகத்துல எப்பவுமே இருங்க. ஓகேவா? ஏன் அடிக்கடி தேவ சமூகம்னு சொல்றேன் மீன்ஸ், தேவ சமூகம் மீன்ஸ் நீங்க போற சர்ச்சோ இதுவோ இல்லை, நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ளதான் தேவன் வாசம் செய்யறாரு. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் தான் ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யற ஆலயமா இருக்கு. ஓகே, அதாவது சபை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறதுமே அந்த கேதரிங், அதுவுமே வந்து சபை தான். ஓகேயா? இது ஏன் சேர்ந்து வரோம்னா, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஜெபிக்க துதிக்க, ஒருத்தருடைய குறைவுல இனியொருத்தவங்களுடைய அந்த ஜெபிச்ச அந்த ஆவியானவருடைய பலன் வந்து பூரணப்படும். ஓகேவா? அது அங்க தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஓகேயா? அப்ப நம்ம ஆவியில கிறிஸ்துவின் சரீரமா அவயமா இணைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம அழகா ஒருங்கிணைச்சு அவர் அழகா கட்டி பினிஷ் பண்றதுக்கு தான் வந்து இந்த சபை கூடுதலை வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ அதுலயும் வந்து நம்ம கண்டிப்பா இருக்கணும். சரியா? நான் தானே சர்ச்சை சர்வீஸ்க்குலாம் போவேன்னு நினைச்சீங்கன்னா வந்து உங்களை பிசாசு வஞ்சிக்கிறான் அப்படின்ட்டு தான் அர்த்தம். சரியா? சபை கூடுதல் போங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் வளர்றதுல அதை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஏன்னா பல டினாமினேஷன்ல விசுவாசிய வந்து இருக்க ஜனங்களை அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற தாட்ஸ் வந்து இல்லை. ஓகே, அது பெரிய ஊழியர்கள், பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக 60-70 வயசானவங்க சொல்லி கேட்டிருக்கேன், என்கிட்டயே சொல்லி நானே சாட்சியா சொல்றேன். எந்த ஒரு ஸ்தாபனமும் விசுவாசியா சபைக்குள்ள வரவங்களை ஊழியக்காரனா மாத்தி வெளியே அனுப்பணுங்கிற எண்ணம் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால நீங்க வஞ்சிக்கப்படாம இருங்க. ஓகே, நீங்க பைபிள் வாசிங்க, இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம், அவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஓகே, உங்க சுயத்தை விட்டு கொடுங்க, அவர் உங்களை ஆளுகை செஞ்சு ரொம்ப வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாரு. கிறிஸ்து இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகள் செய்வான் இல்லையா? அப்ப அந்த ஆசைலாம் உங்களுக்கு இல்லையா? ஓகேவா? அந்த ஆசை வரணும், வாஞ்சிங்க. சரியா? இப்போ ஆசீர்வதிக்கணும்னு நமக்குள்ள எந்த ஒரு கசப்புமே இருக்கக்கூடாது. சரியா? அந்த கசப்பை மைண்ட்ல வச்சுக்காதீங்க. மன்னிக்க நீங்க மன்னிங்க. ஒவ்வொருத்தரையா வீட்டுல இருந்து, உங்க புருஷன்ல இருந்து, மனைவியில இருந்து மன்னிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கே தொடங்குங்க. ஓகேயா? இப்பவே உங்க
இருதயத்துல ஃபர்ஸ்ட் மன்னிங்க. அதுக்கடுத்து முடிஞ்சா நேர்ல வந்து அவங்கள சந்திக்கும் போது மன்னிச்சிருங்கன்னு நீங்க மன்னிப்பு கேளுங்க, அவங்களையும் நீங்க மன்னிப்பு கொடுங்க. அப்பதான் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க வாயில ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே போய் சேராது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, ஓகே, உங்க ஆவியில உங்க ஆத்மா திறந்து ஆவி தேவன் கொடுத்த தீபமா இருக்கு இல்லையா, கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கு, அது தேவனுடைய. அப்படி ஆசீர்வதிக்கும் போதுதான் அது அப்படியே பலிக்கும். ஓகே, நீங்க முதலாவது ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கீங்க. ரெண்டாவது ஆராதனை செய்வதற்கு. ஓகேவா, கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கு. ஆராதனைனா என்ன? ஆக்சுவலா நம்ம பொதுவா ஆராதனைனா என்ன நினைக்கிறோம்? பாட்டு பாடுறது, துதிக்கிறது. ஓகேவா, வர்ஷிப் நம்ம ஒவ்வொரு சபைகள்ல நடக்குது இல்லையா, பாட்டு பாடும்போது நடுவில் கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணி பூஸ்டப் பண்றாங்களா, இதுதான் ஆராதனைன்னு கேட்டா ஆக்சுவலா கிடையாது. வசனத்தின்படி ரோமர் 12:1 யாராச்சும் ஒருத்தர் எடுத்து வாசிங்களா? ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அதாவது உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஆராதனை அப்படின்ட்டு. சரி, அப்போ என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நாங்களாம் சாகணுமா, அதுதான் இயேசுவுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மாம்சம் சாகணும், உங்களுடைய மாம்ச கிரியைகள் அழியணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல அதுல 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ தேவனை எதாச்சும் ஒழுங்கின்மையா படைப்பாரா? 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்ட்டு. ஓகேவா, அதுக்கு முந்தின வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்கு. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புல எப்படி ஒழுங்கின்மையாச்சு, வெறுமையாச்சு, இருள் இருந்ததுன்னா பிசாசு அதுக்குள்ள அவனை வந்து தள்ளி போட்டார் இல்லையா. அவன் வந்து இது எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டான். ஓகேவா, அப்போ இந்த பூமியில அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செஞ்சுட்டு இருக்கார். நீங்க அவரை வந்து வெளியில கிரியை செய்ய விடுங்க. யோவான் ஸ்நானகன் அழகா சொல்லுவார் இல்லையா, நீங்க பெருகணும் நான் சிறுகணும்னு. அதே மாதிரி அவர் உங்கள்ல இருந்து பெருகணும், நம்மளுடைய அந்த கிரியைகள் மாம்ச கிரியைகள் அழியணும். அப்பதான் அவர் வெளிப்பட முடியும். சரியா, இப்போ அதுதான் வந்து ஜீவ பலியா. நம்ம ஜீவன் இப்போ நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்க எழுப்பினாலும் வந்து என்ன அசைவு இருக்காது இல்லையா, கூப்பிட்டா காது கேட்காது, நீங்க யார் என்ன கூப்பிடுறீங்கன்னு கண்ணு தெரியாது. ஓகேயா, அப்போ இந்த அவயங்கள் என்ன ஆகுது, மரித்து போயிருக்கு, உணர்வற்று இருக்கு. இதே மாதிரி நீங்க உலகத்துக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரம் சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அந்த தாட் உங்க மைண்ட்ல கண்டிப்பா இருக்கணும், நான் இந்த உலகத்துக்குரியவன் இல்லை அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்பதான் அது வந்து உங்களால முடியாது, என்னால முடியாது இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இல்லையா. அப்ப அவர்கிட்ட பலத்தை கேளுங்க. அவர் கண்டிப்பா பவுலை மாத்தினார்னா உங்களை என்ன மாத்துவார். ஓகேவா, பேதுருவை மாத்தி இருந்தாருன்னா உங்களை என்ன மாத்துறார், என்ன மாத்தி இருக்காரு. அதுக்கு சாட்சி ஸ்டின்னே வந்து இருக்கார். ஓகே, ஒரு 12 வருஷம் முன்னாடி நாங்கள் 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் காலம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தா சொந்தமும் கூட தம்பியும் கூட. ஓகே, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேசி பழக முடியல இந்த காலகட்டத்தில். ஓகேவா, ஆனால் ரொம்ப மனசில் ரொம்ப பிடிச்ச நபர். அப்படி துன்மார்க்கனா இருந்த என்ன இப்போ பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை பேசுறதுக்கு இங்கே வச்சிருக்கார். ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் வருஷமா முழு நேரமா கர்த்தருக்குன்னு வந்து என்ன இந்த உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டார். அதனாலதான் சொல்றேன், உங்களையும் இங்க சும்மா உங்க குடும்பத்துல ஒரு நபரா இருக்கோ, வீட்லயோ ஏரியாலயோ ஒரு நபரா இருக்க அழைக்கல. பரலோகம் உங்களை வச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கு. ஓகே, அதை உணர்ந்து அவருக்கு விட்டு கொடுக்குறவங்களுக்கு அவர் கிரியை செய்வார். இப்போ ஆராதனைனா இப்போ ஜீவ பலி சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ நம்மளுடைய கிரியை மொத்தத்துல வந்து போகணும். இதுக்கு இன்னொரு வசனம் கூட, அதே யோவான் 15:6 நினைக்கிறேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு அருளப்படும் அப்படின்ட்டு வரும். ஓகேவா, அதாவது அவருடைய வார்த்தை வந்து நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அது கிரியை செய்ய வெளியில இருக்க மாம்சம் எல்லாமே வந்து அது செயல் இழந்து போயிடும். சரியா, இப்போ 3வது லேவி கோத்திரத்தினுடைய வேலை, அதாவது உங்களுடைய என்னுடைய வேலை. முதல்ல ஆசீர்வதிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும், 2வது ஆராதனை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும், இப்போ 3வது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு அப்படின்னு இங்க வசனம் சொல்லியிருக்கோம். ஓகேவா, சரி, அப்போ உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்குன்னா, எபிரேயர் 9:4 வசனம். எபிரேயர் 9:4, அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் இல்லை, நான் அதுல பாதியில இருந்து வாசிக்கிறேன். அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன.
ஹல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து நம்ம சுமந்துட்டு வரணும், அதுக்கு வேண்டி தான் அடைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, மண்ண வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் 1, ஆரோனுடைய தளிர்த்துக்கோல் 2, உடன்படிக்கையின் கற்பலகைகள் அப்படின்ட்டு இந்த 3 விஷயம் அந்த உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்க கேட்கலாம், பிரதர் இந்த மாதிரி இப்போ நம்ம தான் ஆலயம்னு சொன்னீங்க, நம்ம தான் இந்த சரீரம் தான் ஆலயம்னு சொன்னீங்களே, அப்புறம் வந்து எது உடன்படிக்கை பெட்டின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுடைய இருதயம் தான் வந்து உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுதான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல அது ஒவ்வொன்றுமே அப்படிதான் வரும். ஓகேவா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உங்களுக்கு அழகா படம் போட்டு ஸ்ட்ரக்சரா வந்து தனித்தனியா ஒரு 3 மாசம் கிளாஸா வச்சே வந்து எடுக்கலாம். ஓகே, அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்தும் இந்த கூடாரமும் எப்படி சம்பந்தப்படுது? ஏன்னா அவர் தானே சொல்லிட்டாரு, அவர் வாசம் செய்யற ஆலயம் அப்படின்னு எப்படி சம்பந்தப்படுது? அப்ப அனுதினமும் நம்ம என்னெல்லாம் சரியா செய்யணும், இதை அங்க ரகசியமா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எப்படி வச்சிருக்காருன்னு நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு அதை படிச்சு அப்படியே வந்து போகலாம். சரியா? இங்க அதான் அதுக்கு மேலதான் வந்து கேருபீன்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க, இல்ல கிருபாசனம் சொல்லி அதுக்கு பேர் வந்து மேல மூடி வச்சு அதுல வந்து 2 கேருபீன்கள்லாம் இருக்கு. ஏன்னா அதை அந்த அளவுக்கு காக்கணும். ஓகே, அவ்வளவு பெரிய ஆசரிப்பு கூடாரம் அந்த வெளியில இருக்க பிரகாரம் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஓகே, ஏன்னா இதுல அந்த காவல் எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி அதுக்கு தான் அந்த வசனத்தையும் மேற்கொள் போட்டு காமிச்சேன். ஓகேவா? எல்லா காவலோடையும் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. சரியா? இப்போ அந்த இருதயத்துக்குள்ளதான் இது 3. ஹல்லேலூயா. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், தளிர்த்துக்கோல், கற்பலகைகள். சரி, பொற்பாத்திரம்ங்கிறது என்னன்னா, அந்த மண்ணா வைக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்குல்ல, மண்ணாங்கிறது யாரு? மண்ணாங்கிறது ஃபுட் இல்லையா, நம்ம உட்கொள்ற உணவு. சரியா? நானே ஜீவ அப்பம்னு கிறிஸ்து இயேசு சொல்லியிருக்காரு இல்லையா? ஓகே, இப்போ கிறிஸ்து இயேசுனா மண்ணா வைக்கப்பட்டிருக்க பொற்பாத்திரத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அனுதினமும் தேவ சமூகத்துல இருந்து, அதாவது அந்த மண்ணை அப்படித்தானே வரும். உங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியுங்கிறனால நான் வேகமா போறேன். சரியா? அந்த மண்ணை ஒவ்வொரு நாளும் தேவைக்கு உண்டானது அன்னைக்கு வரும் இல்லையா? அதை எடுத்து அதை அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு வந்து குறைவுபடவும் இல்லை, அதை கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணவங்களுக்கு மிஞ்சது எதுவும் இல்லை இல்லையா? அப்போ அனுதினமும் தேவ சமூகத்துல இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்யறது தான் என்ன மண்ண வைக்கப்பட்டிருக்க பொற்பாத்திரம். நம்ம இருதயத்துல அப்போ டெய்லியும் உங்களுடைய சித்தத்தின்படி நான் நடக்கணும்னு சொல்லிட்டு இதை இயேசு கிறிஸ்துவே கரெக்டா செய்வார். அனுதினமும் அதிகாலையில பிதாவினிடத்துல கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவர் சமூகத்துல பாதப்படியில உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லி வசனம் சொல்லிருக்கு. ஏசாயாவும் எழுதுற புதிய பாடலையும் இருக்கு. சரி, அப்போ பொற்பாத்திரம்னா நம்ம அவருடைய சித்தத்தை கேட்டு கவனிச்சு அதை செய்யற இருதயம் நமக்கு வேணும். ஒண்ணு. 2வது, ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஹல்லேலூயா. ஆரோனுடைய தளிர்த்த கோல் வந்து தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு வரும். ஓகே, ஒவ்வொரு கோத்திரத்தாரும் வந்து அந்த கொம்பு வச்சாங்க. ஆனா ஆரோனுடைய அந்த கொம்பு தான் தளிர்த்தது இல்லையா? ஆரோனை தான் இதுக்குன்னு தெரிந்து கொண்டார். ஓகே, அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் தான் இந்த தளிர்த்த கோல் வந்து குறிப்பிடுது. ஓகே, அப்போ நீங்க எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டீங்களோ அதை சரியா செய்யணும். ஓகேவா? ஊழியத்திலேயே வரும். ஓகே, பகிர்ந்து கொடுக்கறதுலையும் புத்தி சொல்லுகிறதுலையும் ஓகேவா? நீங்க எவாஞ்சலிஸ்ட் அழைக்கப்பட்டீங்கன்னா நீங்க போய் சர்ச்செல்லாம் கட்டிடக்கூடாது. ஓகேவா? எவாஞ்சலிஸ்டுக்கு அந்த வேலை. ஓகே, புதுசா கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு சொல்லி கிறிஸ்துவ அண்டையில சேர்க்கணும். அதே மாதிரி தீர்க்கதரிசிகளும் வந்து சபை வைக்கக்கூடாது, மேய்ப்பர்களுக்கு மட்டும்தான் வந்து சபை வைக்கணும். ஓகேவா? இப்போ மாறி இருக்கு. அதையுமே நான் தப்பு சொல்றேன்னு வந்து நினைச்சிடாதீங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அனுமதிச்சு அவங்கள ஒவ்வொரு வகையில வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா? ஆக்சுவலா பார்த்தா அந்த மேய்ப்பன் சபை மூலியமா பாக்கி எல்லா ஊழியர்களையும் போஷிக்கணும். ஓகேவா? இந்த இது வசனத்துல இருந்து எப்பவே மாறிடுச்சு. நீங்க என்ன பிரதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது சொல்றீங்கன்னு கேட்டா, வசனம் மாறவே மாறாது. ஓகேவா? தேவன் மாற மாட்டார், ஆவியானவர் மாறவே மாட்டார். சரியா? நீங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, உங்களுக்கு போதிக்கிற நீங்க போற சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் எங்க உள்ளவங்களையும் பார்க்காதீங்க. உங்களை எதுக்கு அழைச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை சரியா செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் வந்து மெய்ப்பணம் போதகணும் எல்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? என்ன ஒரு சில விஷயத்துக்கு வேண்டி அடைச்சிருக்காரு, அதுக்கு மட்டும்தான் என்னால செய்ய முடியும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்போ கணவன் மனைவிகள் இருக்காங்க இல்ல, ரிலேஷன்ஷிப் வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பார்ட். ஓகேவா? மனைவிக்கு தெரியாம கள்ள தொடர்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்கு இல்லையா? ஒரு சில ஆவி வந்து கிரியேட் செய்யணும், அந்த அவங்களுடைய அன்பை வந்து எடுத்து போட்டு. சரியா? அப்போ அந்த மாதிரி நபருக்கு வந்து கரெக்டா வந்து கவுன்சில் கொடுக்க முடியும். கவுன்சில் இல்ல அட்வைஸ் அப்படி சொல்லலாம். 2வது, பராக்கிரமசாலிகளை எழுப்புகள்னு சொல்லிட்டு 3:9
ஓசியாலயம் நினைக்கிறேன், சரியா வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ அதன்படி இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அழைப்பும் தெரியாது, விழுந்து போய் கிடப்பாங்க. ஓகேவா? அவங்க அழைப்பும் தெரியாம விழுந்து போய் எழும்புறதுக்கும் பலன் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய காலிங்கே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரியாது மீன்ஸ் அவங்க உணராம இருந்திருப்பாங்க. நம்ம சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னார் பிரதர், இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த பராக்கிரமசாலிகளை எழுப்புறதுக்கு என்னை ஏற்படுத்தி இருக்காரு. ஓகே, இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா, ஒரு சர்ச்சோ ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா ஃபினிஷ் ஆகி நல்லா போயிட்டு இருக்குன்னு ஒரு 20-30 வருஷமா போயிட்டு இருக்கு ஒரு மினிஸ்ட்ரி. ஓகே, அந்த மினிஸ்ட்ரியில என்ன கொண்டு போய் விட்டீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியில என்ன தப்பு இருக்கு, எது வசனத்தின்படி சரி தப்புங்கிறத சொல்லி அவன் சரி செய்யறதுக்கு முடியும். ஓகே, இதற்காக என்னை ஏற்படுத்தி இருக்காரு. அப்படி இல்லை மினிஸ்ட்ரினா ஒண்ணுமே தெரியாது, இப்போ இந்த பிள்ளை தான் இருக்கு, இந்த பிள்ளைக்கு மினிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லி கொடுத்து அவங்களுடைய அழைப்பு என்னன்னு கர்த்தர் சித்தமானா யாருமே சொல்லுவார். ஒருவேளை என் மேல சொன்னாலும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அடி எடுத்து வச்சு அந்த பிள்ளைய நடப்பிக்கிறதுக்கும் என்ன அழைச்சிருக்காரு. ஓகே, கட்டவும் நாட்டவும் எடுக்கவும் இடிக்கவும் பிடுங்கவும். அல்லேலூயா. அப்போ என்ன அழைச்ச அழைப்பு எனக்கு தெரியுது. ஓகே, ஒரு பார்ட்டு தான் சொல்லியிருக்கேன், சரியா? அப்போ நீங்க எவாஞ்சலிஸ்ட்னா எவ்வளோ எவாஞ்சலிசம் இருக்கு இல்லையா? மலை ஊழியம் போகணுமா, இல்லை வேற தேசத்துக்கு போகணுமா, எங்க போகணும், இல்லை வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லணுமா, நிறைய இருக்கு. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா, வாலிபர் மினிஸ்ட்ரி, எவாஞ்சலிசம்லேயே சொல்றேன். ஓகேவா? அப்ப நீங்க அதை பகுத்து அறிந்து தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல வழியில போனா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். 7:21 மத்தேயு வசனம் அழகா சொல்லுது, என் பிதாவுடைய சித்தத்தை செய்யறவன் இல்லாம ஒருத்தரும் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அது நீங்க 150 வருஷம் கூட ஊழியம் பண்ணலாம். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்கிட்ட வந்துடாதீங்க, நான் உங்களை அறியேன் அப்படின்ட்டு சொல்றேன். அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய்யே சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. ஓகே, அப்படி இருக்கிறவர் ஊழியம் செஞ்சவங்கள, தீர்க்க தரிசனம் சொன்னவங்கள நான் அறியேன்னு சொல்றாருன்னா என்ன? தேவனுக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இல்லாம அவங்க ஜனங்களை வழி நடத்தி இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. ஓகேயா? ஏன்னா நீங்க தேவனுடைய கரத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க தரித்திரத்தையும் அறிஞ்சிருக்காது. நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. ஓகேயா? தளிர்ப்பு கோல்னா இதுதான், தெரிந்து கொள்ளப்படுதல். எதுக்காக அழைக்கப்பட்டீங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? 2 பேதுரு 1:10 ஒருத்தர் வாசிங்களேன். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளதையும் அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். போதும் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். இப்போ அதுதான், அதை கண்டிப்பா உறுதியாக்குறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா பிசாசனுடைய வேலை, நீங்க என்னென்ன நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, நம்மளை பாதாளத்துல தள்ளணும், கீழே விழ வைக்கணும், நம்மளை வஞ்சிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களை நேரா போற நீங்க கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டா போதும். ஓகேவா? நீங்க நாகர்கோவில்ல இறங்க வேண்டியவங்கள உங்களை கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறக்கி விட்டாலே போதும். இல்ல நாகர்கோவில்ல நீங்க இறங்காதபடிக்கு என்ன சொல்றது, உங்களை டைவர்ட் பண்ணி விட்டா போதும். ஓகே, தேவ சித்தத்தை அவர் சித்தத்தின்படியே செய்யாம அவன் பார்த்தாலே அவன் சக்சஸ் ஆயிடுவான், நம்ம நரகத்துக்கு போயிடும். ஓகே, ஆசரிப்பு கூடாரமோ பேடையோ தேவன் சொன்னதுல ஒரு விஷயம் மாறி இருந்தாலும் அவங்கள பத்தி இன்னைக்கு இந்த பைபிள்ல இருக்காது. சரியா? அப்ப தேவ சித்தத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடைசியா கற்பலகைகள், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஓகேவா? அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும்னு சொல்லி இருந்தது இல்லையா? அதுலதான் இந்த 3 விஷயம், தளிர்த்த கோலு, மண்ண வைக்கப்பட்டிருக்க பொற்பாத்திரம், அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலகைகள். உங்களுக்கு கொடுத்த வார்த்தைய நீங்க வசனத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி குடிச்சிருந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள வாஞ்சையின்படி, அதை நான் குற்றம் சொல்ல. உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமா, அந்த வசனத்தை நீங்க உட்கொண்டு அதன்படி நடந்து அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்கணும், அவங்க அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பணும்லாம் யோசிக்காதீங்க. இந்த புதிய பாட்டினுடைய சபையினுடைய மேய்ப்பர் பரிசுத்த ஆவியானவரே, அவரை அன்றி ஒருவரும் இல்லை. ஓகே, ஒவ்வொருத்தர எங்களெல்லாம் ஊழியர்களா நியமிச்சிருக்குது, நாங்க பேசுறது கிடையாது. அவர் அனுமதிச்சு யார் பேசுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவர் அங்கீகரிக்கிறார். ஓகேவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்க தானே? இல்லையா? சரி, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கேன். ஹல்லேலூயா. சரி, அப்போ நீங்க நினைக்கலாம், நம்மளே ஜெபிக்க வந்திருக்கோம், கொஞ்சம் ஜெபிச்சா நல்லா எனர்ஜெட்டிக்கா பூஸ்டப்பா இருக்கும், ஒரு சமாதானமா போகலான்னு வந்தோம். நீங்க என்னன்னா ஊழியத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களே பிரதர்னு மேபி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆக்சுவலா இதுதான் அஸ்திவாரமே. ஓகேவா? மத்தேயு 28 கடைசி 3 வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் 28 அவர்களை நோக்கி, யாரு? அந்த சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல
அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பிரதானமான வேலை 2. 1 சீஷரை உருவாக்கணும், ஓகேவா? 2வது உங்களுக்கு கற்பிச்சிருக்காரு இல்லையா, அதை மற்றவங்க கை கொள்ளும்படிக்கு நீங்க போதிக்கணும், ஓகே? உபதேசம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கு, ஓகே? நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. நீங்க திரும்ப சொல்றேன், நீங்க வசனத்துல எத்தனை பேர் சண்டே கிளாஸ் அந்த மாதிரி ஊழியத்துல இல்ல இங்க எல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா? நீங்க வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க தெய்வ சமூகத்துல இருங்க, ஓகேவா? இது ஒரு ஸ்டேஜ் தான். தேவ சமூகத்துல இருந்து பெற்றுக்கிட்டு அதை ஜெபிச்சு பிரசன்ட் பண்றது அது ஒரு ஸ்டேஜ் தான். அதை தாண்டும் போது நீங்க எங்கெல்லாம் போனாலும் நீங்க பேசுறது அது பிதாவினுடைய வார்த்தையா இருக்கும், ஓகே? அந்த அளவுக்கு கொண்டு போவார், ஓகே? ஏன்னா நம்ம இதை மட்டும்தான் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அது பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர்ட்ட வார்த்தையை வாங்கி கொடுக்கணுங்கிறது, ஓகேவா? அது ஒரு ஸ்டேஜ் தான். அதுக்கு அடுத்து வேறையும் 2 ஸ்டேஜ் இருக்கு, ஓகே? 2வது ஸ்டேஜ் தான் நீங்க பேசுறதையே அவர் கரெக்டா அவருடைய வார்த்தையை தான் உங்களால பேச முடியும். அதை தாண்டி நீங்க பேச முடியாது, ஓகே? அந்த அளவுக்கு கிறிஸ்துவில் இருக்கின்ற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுங்கிற வசனத்தின் மாதிரி இப்போ வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், ஓகே? அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிங்களுக்குள்ள தாத்தா யோசிக்கிறத அவருக்கு தனித்தாங்க எடுத்ததுன்னா இங்க பாட்டி உடனே ஓடுவாங்க. அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க, அவங்க முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த புரிதல் பார்த்துருக்கீங்களா உங்க வீட்டில் ஏதாச்சும்? பார்த்துருக்கீங்க, ஓகே? மேபி சினிமாலையாவது பார்த்துருப்பீங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஓகே? சரியா? அந்த புரிதல் கிறிஸ்து இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் லாசருவை எடுப்பதற்கு முன்னாடி இவர் சொல்றாரு, பிதாவை நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிதா என்ன தனியா இருக்க விட்டதே இல்லைன்ட்டு. ஏன்னா அவருக்கு பிரியமானவைகளையே இயேசு கிறிஸ்து செய்யறதுனால. அப்போ கிறிஸ்து இயேசு போல அழைக்கப்பட்டிருக்க நீங்களும்னாலும் அந்த சாயல்ல நிச்சயமா மாறும். நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க, சரியா? இந்த 3 விஷயத்த ஒருபோதும் மறந்துடாதீங்க. இதுக்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஒண்ணு ஆசீர்வதிக்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கவங்களை கை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அட கொடுங்க பிரதர், அடடா இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன், ஓகே? சூப்பர். அடுத்ததா 2வது பாயிண்ட் என்னது? தேவனுக்கு ஆராதனை. அதையும் கை கொடுத்தே சொல்லுங்க, நான் என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன். கை கொடுக்க யாரும் இல்லையா? இங்க வா, அங்கிள்கிட்ட கை கொடு, ஓகே? என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறேன், ஓகே? 3வதா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறேன், ஓகே? அதுவும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுங்க, ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமருங்க. ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, சொல்லுங்க, மறந்துடாதீங்க, விட்டுடாதீங்க, ஓகே? கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்துல? ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவனே ராஜா, இந்த நேரத்திலும் தகப்பனே ராஜா, ஓ தேவனே, உளையான சேட்டிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே ராஜா. நல்ல சமாரியன் போல தகப்பனே எங்களை தேடி வந்த தேவன் தகப்பனே. நீதிமான்களாக இருக்கிற அந்த 99 மனம் திரும்ப விருப்பமில்லாத ஆடுகளை விட்டு ராஜா, காணாம போன ஆடை தேடி வந்த தேவன் தகப்பனே ராஜா. எங்களை நீங்க தேடி வந்திருக்கீங்க ராஜா. எங்களை தேடி, நான் இருந்த அறையில நான் யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருந்த போது என்னை தேடி வந்தீங்க தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா. என்னுடைய நோய்கள் எல்லாம் எடுத்து போட்டீங்களே, நன்றி தகப்பனே. வீட்டுல ஒரு சமாதானத்தை கொடுத்தீங்களே, நன்றி ராஜா. ஓ தேவனே, அதை நான் யாருக்கும் சொல்லாம உங்களை என் இருதயத்திலேயே மறைத்து வச்சேனே, எங்களை மன்னிங்க ராஜா. என்ன மன்னிங்க தகப்பனே ராஜா. வேலையில ஒரு ப்ரொமோஷன் இல்ல, சம்பளத்துல ஒரு உயர்வு இல்லைன்னு கேட்ட போதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க தகப்பனே ராஜா. நீ எனக்கு செஞ்ச நன்மையை நான் யாருக்குமே சொல்லாம போயிட்டேனே ராஜா. இப்படி ஒரு பாவியா போயிட்டேனே, என்ன மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க ராஜா. நீ கணக்கு கேட்கிற தேவன் என்பதை மறைந்து போயிட்டு தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஒரு தாளத்து கொடுத்தவனுக்கு அந்த ஒரு தாளத்துக்கு தான் கணக்கு கேட்பீங்களே ராஜா. எனக்கு செஞ்ச எவ்வளவோ நன்மைகளை நான் ஒருத்தருக்கும் சொல்லாம இருந்தேனே தேவனே ராஜா. நீங்க என்ன கணக்கு கேட்க வரும்போது நான் என்ன தகப்பனே சொல்லுவேன்? என்ன மன்னிங்க ராஜா, என்ன மன்னிங்க ராஜா, மீண்டும் மன்னிங்க தகப்பனே. இந்த நேரத்துல கிறிஸ்துவ நான் வெளிப்படுத்த விருப்பமா இருக்கவங்க நினைக்கிறவங்க உங்க இருதயத்துல கைய வச்சுக்கோங்க. நான் இன்னையில இருந்து கிறிஸ்துவே நீங்க எனக்கு செய்யற நன்மைய யாருக்காவது சொல்லுவேன்னு சொல்றவங்க உங்க இருதயத்துல கை வைங்க. நான் உங்களுக்கு வேண்டி ஜெபிச்சு பாஸ்டர்ட்ட கொடுக்குறேன்.
ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று ஆகார் என்னை காண்கிற தேவன் பேர் வச்சான்னு பார்க்கிறோம். ஹalleluya. தகப்பனே, நீர் எங்களை காண்கிற தேவன் ராஜா. இந்த பிள்ளைகளை காண்கிறீரே தகப்பனே ராஜா. இதுவரைக்கும் ராஜா உம்மை வெளிப்படுத்தாம போனதுக்கு மன்னிங்க தகப்பனே. இனிமேல் பரிசுத்த ஆவியானவரே நீர் இவர்கள நிறைந்த தகப்பனே ராஜா, உம்மை இவர்கள் வெளிப்படுத்தும்படியாக இவர்களை பலப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய ஆவியில நிரப்புங்க ராஜா, உம்முடைய வசனத்துல நிரப்புங்க தகப்பனே ராஜா. நீர் தகப்பனே பிள்ளைகள்ல முழுசும் ராஜா, கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல தகப்பனே, நீச்சாழத்துல கொண்டு போங்க தகப்பனே ராஜா. பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.